எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கும் கர்த்தராக இருக்கிறார். எதிலிருந்து அவர் விடுதலையை தருகிறார்? யாருக்கு அந்த விடுதலையை தருகிறார்? விடுதலை யாருக்கு தேவை என்றால் அடிமைகளுக்கு மாத்திரமே. எல்லா மனிதர்களும் ஒரு வகையிலே அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுவே உண்மையாகும். ஏதாவது ஒன்றுக்கு இந்த உலகத்திலே அடிமைகளாக வாழ்ந்து ஜீவித்து வாழ்க்கையை முடிக்க பார்க்கிறார்கள். சிலர் தாங்கள் கற்ற கல்விக்காக அல்லது படிப்புக்காக அடிமைகளாகி போகிறார்கள். சிலர் பணத்துக்கு அடிமைகளாக ஜீவிக்கிறார்கள். சிலர் பதவியை வாஞ்சித்து அதற்கு அடிமைகளாகி போகிறார்கள். சிலர் புகழை நாடி தேடி அடிமைகளாக மாறிவிடுகிறார்கள். சிலர் தாங்கள் சாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அதை தேடி அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே ஒரு சிலர் தப்பித்து அடிமையாய் இராமல் வாழ்ந்தாலும் தப்பிக்கவே முடியாத ஒன்றுண்டு, அது பாவமாகும். பாவம் செய்கிற எவனும், அது கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களில் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இப்படி இல்லாவிட்டாலும் சரி, பாவத்திற்கு அடிமைகளே. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள் என்று தான் வேத வசனம் கூறுகிறது. இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி யார் சொன்னாலும் அது பொய்யாகும், அதுவே பாவமாகிவிடும். கிறிஸ்தவர்களாக உண்மையாக வாழ்வதின் அடையாளமே இந்த உண்மையை ஒத்துக்கொண்டு அறிக்கையிடுவதாகும். ஆகவே தான் இத்தகைய பாவத்திலிருந்து விடுதலையை தர, விடுவித்து மீட்டு ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். தம்மிடம் வரும் எவருக்கும் அதை அருளுகிறார். அவர் தரும் அந்த விடுதலையை, அடிமையிலிருந்து மீட்கப்பட்டு சுயாதீனமாக வாழத்தக்கதான விடுதலை பெற ஆயத்தமா. அடிமை என்ற நிலையை மாற்றி நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் பாக்கியம் பெறுகிறோம். பெற விருப்பம் உண்டா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகும் கிருபையையும் அருள் செய்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா. பரிசுத்த பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அதற்கே தந்தருளினார். ஏற்று விசுவாசித்து வாழும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அந்த மேலான கிருபையை நமக்கு அருள் செய்கிறார். ஆமென். God bless you.